கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம். வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம், நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. உங்கள் இதயத்தை கடினப்படுத்தாதே, ஆண்டவர் குரலை கேட்டிடுவே. இயேசுவில் என் அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பாடலின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறோம். இன்று ஆண்டவருடைய நாள். இந்த நாளில் திருப்பாடல் 95 இதோ தாயாம் திரு அவையானது நமக்கு தியானிக்க கொடுத்திருக்கின்றது. இந்த தவ நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைகளை அதிகமாக சிந்திக்கின்ற இந்த நேரத்திலே இந்த திருப்பாடல் 95 நமக்கு நம்முடைய வாழ்வை சற்று திரும்பி பார்க்க நம் ஒவ்வொருவருக்குமே அழைப்பு கொடுப்பதாக இருக்கின்றது. இந்த திருப்பாடல் 92 பார்க்கிற போது இது ஒரு பாடல் வகையை சார்ந்த புகழ்ச்சி பாடலாக இருக்கிறது. பாடல் என்று சொல்லுகிற போதே பொதுவாக மனிதனுடைய எண்ணங்களை உணர்வுகளாக வெளிப்படுத்துவதே பாடலாக இருக்கின்றது. அந்த வகையில் இந்த திருப்பாடல் கடவுளை நாம் போற்றி புகழ்வதையும் ஆராதிப்பதையும் அவருக்கு நன்றி சொல்வதையும் நாம் பாடல் வழியாக வெளிப்படுத்துகிறதை இந்த திருப்பாடலில் ஆசிரியர் அழகாய் 95வது திருப்பாடலில் சொல்லி இருக்கின்றார். இந்த திருப்பாடலின் தொடக்க வரிகளிலே நாம் பார்க்கிற போது, வாருங்கள் நாம் கடவுளை போற்றி புகழ்வோம் என்று எல்லோரையும் இணைக்கின்ற, எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் இதோ கடவுளை போற்றி புகழ்கிற ஒரு அழைப்பு கொடுக்கின்ற ஒரு திருப்பாடலாகவே இருக்கின்றது. காரணம், அடிக்கடி வாருங்கள் ஆண்டவரை போற்றுவோம், தொழுவோம், ஆராதிப்போம் என்ற வார்த்தைகளை நாம் இந்த திருப்பாடல் முழுமையாக அடிக்கடி வருவதை பார்க்க முடிகின்றது. எனவே குழுமமாக நாம் அனைவரும் கடவுளை போற்ற வேண்டும். ஏனென்றால் அவரே நம் கற்பாரை, நம்முடைய மீட்பர், நம்முடைய அரணாக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நமக்கு கோட்டையும் அரணுமாக இருந்து நம் ஒவ்வொருவரையும் மீட்ட தெய்வமாக அவர் இருக்கின்றார். எனவே நாம் அவரை போற்றி புகழ வேண்டும். எவ்வாறு அவரை நாம் போற்றி புகழ்வது? அதற்கு அடுத்த வரிகளில் நாம் பார்க்கிறோம்,
3 நிலைகளில் ஆண்டவரை புகழ வேண்டும். முதலாவதாக, இதோ ஆண்டவரை நாம் ஒவ்வொருவருமே இதோ போற்றி புகழ தொழ வேண்டும். ஆண்டவரை நாம் தொழுகிற போது கடவுளை நம் ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோம். அவரே நம்மை மீட்டவர் என்பதை வெளிப்படுத்துகிறோம். இரண்டாவதாக, இதோ முழந்தால் படியிட்டு ஆண்டவரை போற்றுங்கள் என்று அழைப்பு கொடுக்கின்றார். முழந்தால் படியிடுவது என்பது ஒரு தாழ்ச்சியின் அடையாளமாக, ஆண்டவர் திருமுன்பாக நம்மையே தாழ்த்துகிற விதமாக இதோ முழந்தால் படியிட்டு ஆண்டவரை போற்ற திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு கொடுக்கின்றார். மூன்றாவதாக, இதோ ஆண்டவரை இதோ நாம் வாயார போற்றி புகழ்ந்து பாட இறைவன் அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த 3 நிலைகளில் ஆண்டவரை நாம் போற்ற வேண்டும். எங்கு நாம் ஆண்டவரை போற்ற வேண்டும்? அவர் திருமுன்பாக சென்று அவரை போற்ற வேண்டும் என்று இதோ திருப்பாடல் ஆசிரியர் அழைப்பு கொடுக்கின்றார். ஆண்டவர் திருமுன் செல்ல வேண்டும் என்றால் இதோ அன்றைய நாளில் கடவுளுடைய பிரசன்னம் நேரடியாக இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்வில் இருந்ததை பார்க்கிறோம். ஆனால் நாம் வாழ்கிற இன்றைய நாட்களில் இதோ நற்கருணை பேழையிலே அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் சென்று அவரை போற்றி புகழ வேண்டும். ஆண்டவர் மெய்யாகவே நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கின்றார். எனவே அவர் திருமுன்பாக சென்று நாம் போற்றி புகழ வேண்டும். காரணம் இதோ ஒன்றே ஒரு காரணம், அவர் நம்மை மேய்க்கின்றவர், அதாவது நம்முடைய நல்ல ஆயனாக இருக்கின்றார். நாம் எல்லோரும் அவரின் ஆடுகளாக, மேய்ச்சலில் பங்கு பெறுகிற ஆடுகளாக நாம் அனைவருமே இருக்கின்றோம். எனவே ஆண்டவரை போற்ற முதல் காரணமாக இருப்பது இதோ அவருடைய பராமரிப்பில் வாழ்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். இதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்கிற போதுதான் மேற்சொன்னபடி ஆண்டவரை நாம் போற்றி ஆராதித்து தாழ்பணிந்து தாழ்ச்சியை வெளிப்படுத்தி ஆண்டவரை போற்ற முடியும். எனவே நாம் அவர் மந்தையின் ஆடுகள். நம்மை ஒவ்வொரு நாளும் தேவையானவற்றை எல்லாம் கொடுத்து நம்மை சிறப்பாக ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். எனவே அவருடைய பிள்ளைகளாய், அவருடைய மந்தையின் ஆடுகளாய் ஆண்டவரை நாம் போற்று இந்த திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு அழகாய் அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கின்ற இந்த நேரத்தில் இதோ ஆண்டவரை நாமும் குழுமமாக இணைந்து ஆண்டவரை போற்றுவோம். அவர் நம்முடைய வாழ்வில் செய்த எல்லா நன்மைகளுக்கும், நம்முடைய குழுமத்திற்கும் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த திருப்பாடலை ஜெபித்து போற்றுவோம். அவரை போற்றி புகழ்வோம், தாழ்பணிந்து வணங்குவோம், அவரை தொழுவோம். இந்த தாழ்ச்சியின் வெளிப்பாடு இறை ஆசிரை நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக பெற்றுத்தரும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே திருப்பாடலின் ஆசிரியரோடு இணைந்து ஆண்டவரை போற்றுவோமா, ஆண்டவரை புகழ்வோம், ஜெபிப்போம். எங்களை இந்நாளும் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிற அன்பின் ஆண்டவரை, திருப்பாடலின் ஆசிரியரோடு இணைந்து உம்மை போற்றுகிறோம், தொழுகிறோம், ஆராதிக்கிறோம், முழந்தால் படியிட்டு வணங்குகிறோம். தாழ்ச்சி நிறைந்த எங்கள் உள்ளங்களை நீர் என்றும் வெறுப்பதில்லை என்பதை உணர்ந்து நன்றி சொல்லுகிறோம். நீரே எங்கள் ஆயனாக, எங்கள் மேய்ப்பராக, எங்களை வழி நடத்துகிறவராக இருந்து ஒவ்வொரு நாளும் எங்கள் தேவைகளுக்கு ஏற்ப எங்களை வழிநடத்தி வருகின்றேன். நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் உமது மந்தையின் ஆடுகள் என்பதை உணர்ந்து உம்முடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைத்து உம்முடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்ந்திட அருள் தாரும். ஆமேன்.